வணக்கம். திமுக ஆட்சியிலே ஒரு கூட்டம் போட்டு சென்னையே நாங்க தான் கோட்டையை கைப்பற்றுவோம்னு பேசினாரு. அதுவும் அவர் தலித் அரசியலா பேசினார். இப்ப இந்த மாதிரி ஒரு அமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு இன்று நடுநிலையாக உள்ள அந்த அமைச்சரை ஏன் தலித் அரசியல் பேசலன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய வன்மமான ஒரு எப்படி சொல்றது, மிக மிக ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு நபரால மட்டும்தான் இப்படி பேச முடியும். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. முதல்ல அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தானே எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே அவர் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவரு. எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்காரு அவரு? ஆம்சாங் அண்ணா படுகொலைக்கு சில வீடியோக்கள் போட்டிருக்காரு அவரு. மற்றபடி என்னைக்கும் தலித்துகளோட பிரச்சனைகள் கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகல எங்களுக்கு புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். வணக்கம், சௌதி தேவர் பேசுறேன். நேற்று நீட் எதிர்ப்பு போராட்டம், அதுல தான் ஒரு சாதி வெறியர் என்பதை நிரூபித்திருக்கிறார் ப. ரஞ்சித் இயக்குனர் அவர்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் பேசும் பொழுது ஒரு ஒரு தலித்திய அரசியலை அந்த இடத்துல பேச வேண்டிய தேவையில்லை. இது அனைத்து மாணவர்களுக்குமான மருத்துவ படிப்புக்கான அந்த நீட்டு ஒழிக்கணும்ன்ற போராட்டம். இதுல தலித் அரசியலை கொண்டு ஒரு சாதிய வன்மத்தை கக்கிட்டு போயிருக்காரு. மிக மிக கொடுமையான, அதுவும் என்னன்னா சொல்றது என்னன்னா, 7 பட்டியல் சமூகம் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி அரசு வழங்கியிருக்கு தற்போது தாவேக அரசு. அதுல கூட்டணிக்கான ஒரு வன்னியரசுக்கு ஒரு அமைச்சர் பதவி அவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுல வன்னியரசுக்கு கொடுக்கப்பட்ட துறை சமூக நீதித்துறைன்னு ஆதி திராவிடர் நலத்துறை தான் அவர் கையில கொடுத்துருக்காங்க. அவர் பேச வேண்டிய அரசியலும் அதுதான். அவங்க ஏற்கனவே தலித் அரசியல் பேசும் பிசிக கட்சியை சார்ந்தவர். அவர் அந்த அரசியல் தான் பேசணும். அவரை அந்த தலித் அரசியல் பேசுறாருன்னு பாராட்டிட்டு ராஜ்மோகனுக்கு வராரு. ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மிகவும் நல்லவர். நானே அவருக்கு சந்தித்து தேவர் புக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். மிகவும் சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான ஒரு ராஜ்மோகன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ராஜ்மோகனை குறிப்பிட்டு சொல்றாரு, அவர் தலித்திய பிரச்சனைகளை பத்தி பேசவே இல்லை. ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அனைவருக்குமான அமைச்சர், அதாவது ஒரு அனைத்து மாணவர்களுக்கான. இன்னொன்று என்னன்னா, தாவேக அரசுக்கு அனைத்து அவங்களே சொல்லியிருக்காங்க, சாதி மதம் கடந்து ஓட்டு வாங்கி தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அரசுல அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை தலித்திய அரசியல் தான் பேசணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி பாருங்க. இது ஒரு விஷமமான நெருக்கடி. இதுதான் கண்டிப்பான முறையில சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய இன்னைக்கு அவருக்கு நெருக்கடி, அரசுக்கு நெருக்கடி. இப்படி போன தடவை அப்படிதான் திமுக ஆட்சியிலே ஒரு கூட்டம் போட்டு சென்னையே நாங்க தான் கோட்டையை கைப்பற்றுவோம்னு பேசினாரு. அதுவும் அவர் தலித் அரசியலா பேசினார். இப்ப இந்த மாதிரி ஒரு அமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு இன்று நடுநிலையாக உள்ள அந்த அமைச்சரை ஏன் தலித் அரசியல் பேசலன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய வன்மமான ஒரு எப்படி சொல்றது, மிக மிக ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு நபரால மட்டும்தான் இப்படி பேச முடியும். மற்ற இப்ப இதை எய்த்து பேசுறவங்களை பூரா சாதியவாதி சாதியவாதி சாதி வெறியர்னா, அப்ப எவ்வளவு வடிகட்டிய ஒரு மோசமான சாதி வெறியர் தன் படத்திலேயே விதைச்சவரு. இப்ப அரசியல் பொது வழியில பேசுறேன்னு சொல்லி தலித் அரசியல் பேசுறேன்னு பொது வழியில சாதி ஒரு அமைச்சர் அவர் பதவி ஏற்று சிறப்பாக நடத்தி கொண்டு போயிருப்பவரை ஏன் நீ தலித்திய அரசியலுக்கு வரவில்லை என்று அவரை ஒரு நெருக்கடி கொடுத்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தும் செயலை ப. ரஞ்சித் செய்யறாரு. அதாவது ஒட்டுமொத்தமா இந்த நேற்று நடந்த அந்த நீட் எதிர்ப்பே திசை திருப்பி இந்த அரசை, அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 7 பேரை அமைச்சராக்கி நாங்க உட்காந்து வச்சுக்கோன்னு சொன்ன அரசை தலித்திய அரசியலுக்கு எதிரானவர்கள் சொல்லி திருப்பி விட்டு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் ஒரு வன்மமான செயலை நேற்று ப. ரஞ்சித் அரங்கேற்றிருக்கார். இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை. இதை
நான் இப்ப ஏன் இதுன்னா எல்லாரும் அடையாளம் கண்டுக்கணும். ரஞ்சித் போன்ற ஒரு சாதி வெறியர்களை பொதுத்தளத்தில் இருக்கும் அனைவரும் அடையாளம் கண்டு இனி அவர்களை ஒதுக்கி வையுங்க. ஏன்னா அரசியல் பேசுவதற்கு இடம் இருக்கு, அரசியல் பேசுவதற்கு காலம் இருக்கு, அவங்களுக்கான மேடையில பேசலாம். ஆனா பொதுவா நீட் எதிர்ப்புல வந்து அரசுக்கு ஒரு தலித்திய அழுத்தத்தை கொடுத்து அது அரசை வந்து ஒரு போக்கை மாற்றும் செயலை, ஒரு அப்பட்டமான ஒரு சாதி வெறி செயலை நேற்று செய்துள்ளார். கண்டிப்பான முறையில அரசே முன் வந்து அவர் மீது வழக்கு போட வேண்டும். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு பொது தளத்துல ஒரு அமைச்சரை வந்து இந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் வந்து ரஞ்சித் மீது வழக்கு போடணும்னு நான் திமுக அரசை கட்டி கேட்டுக்கிட்டேன், இப்பயும் கேட்டுக்கிறேன். ஒரு பொது தளத்துல ஒரு அமைச்சரை ஒரு ஒரு சாதியை குறிப்பிட்டு அவர் அந்த அந்த இதுல செயல்படணும்னு சொன்னது மிக மிக தப்பு. அனைவருக்குமான அமைச்சரை அந்த மாதிரி சொல்லி இருக்க கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களில் பேசும்பொழுது வழக்கு போட்டாதான் மேற்கொண்டு இந்த மாதிரி சாதி வெறி பேச்சுக்களை வந்து ரஞ்சித்திடம் இருந்து கட்டுப்படுத்த முடியும். இல்லை என்றால் இன்னும் மேலும் மேலும் சாதி வெறியை வளர்த்து விடுவார். சாதி வெறியர் யார் என்பதை பொதுமக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த மாதிரி சாதி வெறியர்கள் அவருக்கு படம், ஏன்னா படம் ஓஞ்சு போச்சு. ரஞ்சித் படம் இப்ப கடைசியா வந்து தங்கலான ஓடல. ரஞ்சித் சினிமாவிலையும் ஓஞ்சிட்டார். இனிமே ரஞ்சித்துக்கு வந்து சினிமா எதிர்காலமும் கிடையாது. இது போன்ற அரசியல் மேடைகளிலும் பொதுவான மேடைகள்ல ஏறி இப்படி தலித்திய அரசியல் பேசக்கூடாது. அவருக்கான மேடையை போட்டு கண்டிப்பா பேசலாம், அதை பத்தி இல்ல. அதனாலும் பொதுத்தளத்தில் உள்ள இன்று கஷ்டப்பட்டு பொறுப்புக்கு வந்துள்ள இந்த மாதிரி அமைச்சர்களை வந்து அவங்கள வந்து இப்படி வந்து நிர்பந்தப்படுத்தி தள்ளி விடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.